திமுகவினுடைய அழுத்தம் தான் திருமாவளவன் இந்த விஜய் கலந்து கொள்ளுகிற புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள மறுத்ததுக்கு காரணம். புத்தக விழா வெளியீட்டின் மூலம் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு தான் மூளையில் உதித்தது. திமுகவுக்கான எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணும். இதுதான் கார்ப்பரேட் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய நோக்கம். 4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சராகலாம். 40 ஆண்டு காலமாக தலித் அரசியல் செய்த என்னுடைய தலைவன் திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கொளுத்தி போட்டது நீங்கள் அந்த கட்சியினுடைய அடி தொண்டன் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. எந்த தியாகத்துக்கும் தயார் எடப்பாடி சொன்னாரா? விஜய் பிசிகா எடப்பாடியோடு சேர்க்கிற இந்த கூட்டணியினுடைய பிதாமகன் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. பணத்தை பூரா வாங்கிட்டு திமுக கிளம்பிடுச்சு. ஏன் சபரீஷ் என்ன நினைக்கிறாரு? இவருக்கு அரசியல் அதிகாரம் வந்து விடக்கூடாது. அரசியல் அதிகாரத்துக்காக நமது வீட்டு வாசப்படியிலே உட்கார்ந்துருக்கணும். கருணாநிதி குடும்பத்தை தவிர உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், ஒரு பெரிய கார்பரேஷனே இருக்கு. பால் குடிக்கிற பிள்ளையெல்லாம் அதிகாரத்துக்கு வரணும், அரசியலுக்கு வரணும். ஆனால் வயதானவர்களும் வயோதிகர்களும் அரசியல் தெரிந்தவர்களும் எங்க அவருக்கு கீழே தான் வேலை செய்யணும். அப்ப 2026 அதிமுக விசிக தாவேகா இந்த கூட்டணிகள்லாம் அமையும். கண்டிப்பாக 100% அமையும். இதை தவிர வேறு வழியே. தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. நாளைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகம் வெளியீட்டு விழா நடக்க போகுது. உங்களுக்கே தெரியும். அதில் திருமா அவர்கள் கலந்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப நாள் நீண்ட நாள் விவாதமாகவே போச்சு. கலந்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால தான் அவங்க கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. கடைசியில் பத்திரிகை வந்ததுக்கு அப்புறமாக அவர் வரல அப்படிங்கிறது உறுதியானது. இப்போ விஜய் அவங்க தான் நூலை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. எதனால் திருமா அவர்களுடைய கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரல அப்படிங்கிறது இருந்து கடைசியில் அந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போனார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். திமுகவினுடைய அழுத்தம் தான் திருமாவளவன் இந்த விஜய் கலந்து கொள்ளுகிற புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள மறுத்ததுக்கு காரணம். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த புத்தக விழா வெளியீட்டின் மூலம் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு தான் மூளையில் உதித்தது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் ஆனந்த விகடன் பிரசுரம். இது கூட்டணிக்கான அச்சாரம். இந்த கூட்டணி என்பது 2 வகையான வினைகளை புரியணும். ஒன்று, திமுக தொண்டர்களுக்கு சிறுத்தை வெளியேற போகுது, இப்படி ஒரு கருத்தை விதைக்கணும். இரண்டாவது, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் விஜயோடு தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு கருத்தியலை உருவாக்கணும். திமுகவுக்கான எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணும். இதுதான் கார்ப்பரேட் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய நோக்கம். ஏன்னா 4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சராகலாம். 40 ஆண்டு காலமாக தலித் அரசியல் செய்த என்னுடைய தலைவன் திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கொளுத்தி போட்டது நீங்கள் அந்த கட்சியினுடைய அடி தொண்டன் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அவன் என்ன நினைக்கிறான்? இது நியாயமான கோரிக்கை தானே. ஏன் நம்ம தலைவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? 4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர்னா 40 ஆண்டு காலம் பல ஜெயில் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், இப்படி ஈழத்தமிழர் பிரச்சனையில் சாகும் வரை உண்ணாவிரதம், இப்படி இவ்வளவு போராட்டங்களை நடத்தியவர் ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஏன் ஆகக்கூடாதுங்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். திமுகவை நம்ம இனிமேல் ஆதரிக்கக்கூடாது. திரும்பவே சொன்னாலும் விசிக தொண்டை ஓட்டு போட மாட்டா. யாருக்கு? திமுக கூட்டணி. இப்படி ஒரு கருத்தை விதைத்தவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் திருமாவளவன், விஜய், எடப்பாடி இப்படி ஒரு கூட்டணியை நீங்கள் நீண்ட நாளாக திரை மறைவில் உருவாக்குவதற்கான வேலையை துவங்கிவிட்டார். எப்படின்னா,
மணல் ரத்னம், மணல் மாஃபியா ரத்னம் வீட்டு கல்யாணம் திண்டுக்கல்ல. எடப்பாடி கலந்துக்கிறார், திருமாவளவனும் கலந்து கொள்ளுகிறார். அங்கே 2 பேரையும் சந்திக்க வைக்க ஒரு திட்டம். யார்? ஆதவ அர்ஜுன் ரெட்டி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி இந்த சந்திப்பை நீங்கள் 100% உறுதி செய்து காத்துட்ருக்காரு எடப்பாடி. எங்கே? கல்யாண வீட்டில். கல்யாண வீட்டில் ஒரு அறையில் 2 பேரும் தனித்து பேசுவது ஒரு சாதாரண விஷயம். அப்போது கல்யாண வீட்டுக்கு வரும்போது திண்டுக்கல்லில் கல்யாண வீட்டுக்கு முன்னாடி தலைவர்களை பைட்டு கேட்குறாங்க. நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி அதிமுக கூட்டணிக்கு போக போகிறதாக ஒரு செய்தி உழவுதான்னு நிருபர் கேட்குறான். நான் எப்போவுமே திமுக கூட்டணி தான், அதிமுகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, கூட்டணி கிடையாதுங்கிறத உள்ள இருக்கிற எடப்பாடி கேட்டுட்டு பின்னாடி வெளியே போயிட்டார். அப்போது அர்ஜுன் ரெட்டியினுடைய அந்த முயற்சியும் தோல்வி அடைந்தது. 2வது திமுகவே ஆதவ அர்ஜுனை திருப்பி கூப்பிடுது அந்த கட்சிக்கு. ஏன்னா 2021 தேர்தலை ஒருங்கிணைத்தது இந்த ஐபேக் நிறுவனம் தான். யாருது? அர்ஜுன் ரெட்டி. பெண் நிறுவனம் யாருது? சபரீசன். 2ம் சேர்ந்து தான் இணைத்து உருவாக்கப்பட்டது தான் அந்த தேர்தல் கூட்டணி. ஸ்டாலின் தான் வாராரு, விடிகளை தாராரு. இது 234 தொகுதிகளிலும் 50 ஐபேக் பெண் நிறுவனத்தை சேர்ந்த டேட்டா நபர்கள் வேலை செஞ்சான். திமுகவுக்கு எத்தனை வாக்கு இருக்குது, அதிமுக எத்தனை வாக்கு, எத்தனை ஜாதி, எத்தனை சமூகம், எந்த கட்சி கூட்டணி, யார் வலுவாக இருக்கா, யார் வேட்பாளர், இத்தனை டேட்டாக்களையும் உறுதி செய்தது யார்? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 50 அந்த டேட்டா கலெக்ஷன் நபர்கள் தான். 50 பேருக்கு வண்டி வாகனம். இப்படி 234 × 50 கணக்கு போடுங்க, எத்தனை கோடி செலவாயிருக்கு. இதை செய்தவர் யார்? ஆதவ அர்ஜுன் ரெட்டி தலைமையிலான குழு தான். ஆனால் அவருக்கு என்ன நோக்கம்னா, வருடம் 20,000 கோடி ரூபாய் லாட்டரியை எனக்கு அனுமதிச்சிடணும். ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட லாட்டரியை திமுக எனக்கு அறிவிக்கணும். என் மாமனார் தமிழ்நாட்டை என்கிட்ட வித்துட்டார். தமிழ்நாடு லாட்டரி அர்ஜுன் ரெட்டிக்காக கொடுக்கப்பட்டது. விழுந்தால் வீட்டுக்கு, விளவில்லை என்றால் நாட்டுக்கு. எல்லா லாட்டரியும் தமிழ்நாட்டில் விற்கும். பூட்டான் உங்களை கைவிட மாட்டான், 1 கோடி விழுகும். இப்படி தான் சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர் எல்லாம் 1 ரூபா தான் வாங்கிங்க. இந்த தொழிலுக்கு அர்ஜுன் ரெட்டிக்கு தடை போட்டு விட்டார் மு க ஸ்டாலின். செலவு பண்ண பணம் பூரா போச்சு. இப்போ அதிமுக, விசிக, தவிக இந்த கூட்டணியில் ஒருவேளை அந்த கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும் அப்போ இவருக்கு இந்த விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா? அதற்காக பேரம் பேசித்தான் லாட்டரி தொழில வருஷம் 20,000 கோடி ரூபாய்க்கு லாட்டரி தொழிலை எடப்பாடி ஒத்துக்கொண்ட பிறகுதான் எந்த தியாகத்துக்கும் தயார் எடப்பாடி சொன்னாரா? விஜய், விசிகா, எடப்பாடியோடு சேர்க்கிற இந்த கூட்டணியினுடைய பிதாமகன் தான் ஆதவ அர்ஜுன் ரெட்டி. ஆனா விஜய் தரப்புல இருந்து தாவேக அதிமுகவோட கூட்டணியே இல்லைங்கிறதையும் டிக்ளேர் பண்ணாங்களே. எப்போ டிக்ளேர் பண்றாங்கன்னா, ஈடி எங்க போகுது? அர்ஜுன் ரெட்டி வீட்டில் ரெய்டு பண்ணுது. ரெய்டு பண்ணி வவுச்சரு, தாவேக மாநாடு கொடுத்த கரண்ட் பில்லு கான்ட்ராக்டுக்கான கொடுத்த பணம், பஸ்ஸுக்கு தொண்டர்களை ஏற்றிட்டு வந்து கொடுத்த பணம், மாநாட்டு செலவு எல்லாம் 50 கோடி ரூபாய் வவுச்சர் அங்கேருந்து எடுத்துட்டான் இன்கம் டேக்ஸ், இடி, என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ எடுத்த பிறகு இது வெளியில் வந்துடும். கூட்டணி இல்லை, நானூறு ரவுடி கதை தான். இல்லை, தாவேக்கா சம்மந்தப்பட்ட விஷயம் ஆதவ அர்ஜுன் வீட்டில் எதுக்குங்க ஐயா? அவர் தான் மாநாட்டை நடத்துறாரு, செலவு பண்ணுறாரு. ஒரு கார்பரேட் அப்படி தான். ஏன் திமுக கூட்டணிக்கு 600 கோடி ரூபாய் ஈபாண்டில் கொடுக்கலையா? இல்லை, தாவேக்காவுக்கு மொத்த செலவே இவர் தான் பார்த்தாருன்றீங்களா? அதுதான் உண்மை. போன தேர்தலில் திமுக கூட்டணிக்கு லீகலாக 600 கோடி ரூபாய் ஈஃபண்ட் கொடுத்ததா செய்தி வந்து பார்த்தீங்களா? பிஜேபிக்கு 5000 கோடி கொடுத்தாங்களா? இவர்களுக்கு 5000 கோடி, 600 கோடி, 1000 கோடிலாம் ஒரு நோட் அடிக்கிறதுக்கு போல லாட்ரி சீட் அடிச்சிருவாங்க, அவ்வளோதான். மீண்டும் தமிழ்நாட்டில் லாட்ரி கொண்டு வரணும். இதுதான் ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு திமுக தன்னை வஞ்சிச்சிருச்சு. தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக்க விடலை.
இப்போ அத்தனை கோரிக்கை எடப்பாடி ஏற்றுக்கிறார். என்ன இப்படியா சிஎம் ஆக்கிறியா, சீர்த்தியை உடச்சி கொண்டா, விஜயை கொண்டா, எல்லாத்தையும் விலை பேசி கொண்டு என்கிட்ட விட்டுரு. விஜயகாந்தை ஜெயலலிதா கொண்டு விட்ட மாதிரி ஷோ கொண்டு விட்டார். இப்போ ஜெயலலிதா பணம் கொடுத்துருச்சு, ஷோ கொடுக்கல, ஷோ பணம் வாங்கிட்டார். இப்போ அதே வேலையை யார் பண்ணுறா? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக ஆட்சியில் அமர்வதற்கான வேலை தான் இந்த தாவேகாவை எடப்பாடியோடு சேர்த்துவது, விசிகாவை உடைப்பது, எல்லாம் அந்த அரசியல் பரபரப்பு பூரா. அப்போ திமுக இதை ரசிக்கலை. எப்படி இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி இப்போ வார விடுமுறை பத்திரிகை விளம்பரம் வந்துருச்சு, எல்லா பத்திரிகை விளம்பரம் வந்து அதில் ஆதவ் அர்ஜுன் வாய்ஸ் ஆஃப் காமன். அப்போ விசிகா இல்லை, விசிகாவில் பெயரை பயன்படுத்தாமல் நான் கலந்துக்கிறேன்ட்டார். அப்போ திருமாவளவன் கலந்துக்கிறார், அர்ஜுன் ரெட்டி கலந்துக்கிறாரு. அப்போ யார் தலைவன், யார் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு, யார் டிசைடிங் அத்தாரிட்டி, யாரு? அவர் கட்சி சார்பில் இருந்து கலந்துக்கிட்டா கட்சியுடைய பொதுச் செயலாளர் அது மாதிரி போடுவாரு. அவர் தான் கட்சி சார்பில் இருந்து கலந்துக்கலையே. கட்சி சார்புமா ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு என்னமா அடையாளம்? விசிகா துணை பொதுச் செயலாளர் தானே அரசியல் பரபரப்பு இருக்கு. வாய்ஸ் ஆஃப் காமனை யார் திரும்பி பார்ப்பாரா? திரும்பி பார்ப்பாங்களா? 108 வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு, எவ்வளோ திரும்பி பார்ப்பாங்களா? பத்திரிகை ஊடகங்களை ஏன் முன்னணி செய்தி ஆக்குது? எப்படி ஆகுது? சிறுத்தையுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளரியா, அதுதானே செய்தி. நேராக மேல உழவு போகிறாரு, மேல உழவு போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் உதவி செய்கிறார், சால்வை போடுறார், அஞ்சலி செலுத்துகிறார். செலுத்தி நல்லா வீடு கட்டித்தார். உங்களுக்கு நேராக வந்து விஜயை பாருங்கள். ஏன் உங்கள் தலைவர் திருமாவா விஜயா? விஜய் வந்து பாருங்கன்ட்டு வந்துட்டார். அத்தனை பேரும் விஜயை பார்க்கறதுக்கு ஆர்வமாக கிளம்பிட்டான். விக்கிரவாண்டிக்காக போல, எப்படியா பனையூருக்காக போய் பார்த்து எல்லாம் கிளம்பிட்டான். திருமாவுக்கு தெரிஞ்சவர்கள் லெஃப்ட்டு ரைட்டு நிறுத்தப்பட்டது. அப்போ இவருடைய கார்பரேட் முதலாளிகளுடைய நோக்கம் என்னன்னா, எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே கடையை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், கடையை பிரித்து அடித்து போயிட்டே இருப்போம். இவர்கள் கொள்கைவாதிகள் அல்ல, இவர்கள் என்ன வியாபாரிகள், கார்பரேட்டுகள். கோடிகளை கொடுத்துட்டு பல ஆயிரம் கோடிகளை எடுக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகள். இந்த மார்ட்டினுக்கு என்ன பேர் இருக்கு? தலித் மக்களுடைய தன்னிகரா தலைவரா, இல்லை வன்னியர் மக்களுக்கான தலைவரா, இல்லை உடையார், என்ன லேபிள் இருக்கு? லாட்ரி மார்ட்டின், கள்ள லாட்ரி மார்ட்டின். சிக்கிமில் 1000 கோடிக்கு அடிச்சு வழக்கு இருக்கு, கேரளாவோட 13 வழக்கு இருக்கு, இந்தியா பூரா வழக்கு இருக்கு. சிபிஐ 3 மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டு வருவாங்க, இடி 2 மாதத்துக்கு ஒருக்கா போய் விருந்தாளி பார்க்குறவங்க போயிட்டு வருவாங்க. ரைடு இப்படி பல மர்மம் வந்து செத்து போயிட்டான், அக்கௌண்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்து ஒரு செத்தே போயிட்டான். இப்படி பல மர்மங்கள் நிரம்பிய நபர் தான் மார்ட்டின். அப்படி மருமகன் தான் இவர். அப்போது இந்த மார்ட்டின் மருமகனும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றங்களை எதுக்காக கொண்டு வர்றாங்க? தங்களுடைய லாட்ரி தொழில் ஓட்டணும். 50,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் விற்கிது மது வியாபாரம். எத்தனை பாட்டில் அடைக்கணும், எத்தனை லாரியில் கொண்டு போகணும், எத்தனை பேர் வேலை செய்யணும்? 50,000 கோடிக்கு எத்தனை 4800-900 கடை இருக்குது. எதுக்கு? டாஸ்மார்க் விற்கிறதுக்கு. எத்தனை ஒரு கடைக்கு நீங்கள் 5 பேர் போட்டால் ஏறக்குறைய ஒரு 30,000-40,000 பேர் வேலை செய்கிறோம். எதில் டாஸ்மார்க்கில் 50,000 கோடி, எத்தனை பெரிய ஃபேக்ட்ரி. ஆனால் லாட்ரி அப்படி இல்லை. ஒரு ஆப்செட் மிஷின் இருந்தால் 1000 கோடிக்கு அப்போவே அடிச்சிடலாம். ஒரு ஆப்செட் மிஷினு, ஒரு ஆப்செட் மிஷின் இருந்து எவ்வளோ கோடிக்கு அடிக்கலாம்? 1000 கோடிக்கு ஒரு 50 ரீம். நானும் இப்போ பிரிண்டர் தான், நானும் ப்ரெஸ் வச்சுருந்தேன். 1000 கோடிக்கு ஒரு 50 ரீம் பேப்பர் இருந்து அடிச்சிது. எவ்வளவு சிரமமில்லாத தொழில் லாட்ரி தொழில். இந்த ரூமில் ஒரு 1000 கோடி ரூபா லாட்ரி அடிக்க வச்சிடலாம். 1000 கோடி ரூபா சாராய பாட்டில், பிராந்தி பாட்டில் அடிக்க வைக்க முடியுமா? லாரி கமுந்து சரக்கா தெருவில் ஓடும், குடிமகன் போல எடுத்து குடிக்கிறத பார்த்தோம். ஆனால் லாட்ரியை அப்படிலாம் செய்ய முடியாது. அப்போது இதற்கான முயற்சி தான் தமிழ்நாட்டில் கூட்டணி உடைகிறது, கூட்டணி முறிகிறது, கூட்டணி உருவாகிறது. அம்பேத்கர் மக்களுக்கான தலைவர்னா ஏன் உங்கள் மாமாவுக்கு மருமனுக்கு 25 வருஷமாக தெரியலையா? இப்போ தான் எல்லாருக்குமான தலைவரா?
மேலே உழவு இப்போ இந்த வருஷம் தான் தெரியுதா உங்களுக்கு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் மாமனார் மார்ட்டினுக்கும் அதுக்கு முந்தி மேலே உழவு இருக்கா தெரியுமா? 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி எப்படியா மேலே உழவு மக்களுக்கு தெரியும்? இப்போ கூட்டணி சேர வேண்டி இருக்கிறது, நோட்டணி தேவை இருக்கிறது. திமுகவில் என்ன சண்டை? பணத்தை பூரா வாங்கிட்டு திமுக கிளம்பிட்டுருச்சு. ஏன் சபரீஷ் என்ன நினைக்கிறாரு? இவருக்கு அரசியல் அதிகாரம் வந்து விடக்கூடாது. அரசியல் அதிகாரத்துக்காக நமது வீட்டு வாசப்படியிலே உட்கார்ந்துருக்கணும். திமுக எப்பவும் அப்படித்தான் வச்சிருக்கு. யாரும் அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது. கருணாநிதி குடும்பத்தை தவிர உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், ஒரு பெரிய கார்பரேஷனே இருக்கு கருணாநிதி குடும்பத்தில். அவர்கள் தான் அதிகாரத்துக்கு வரணும். பால் குடிக்கிற பிள்ளையெல்லாம் அதிகாரத்துக்கு வரணும், அரசியலுக்கு வரணும். ஆனால் வயதானவர்களும் வயோதிகர்களும் அரசியல் தெரிந்தவர்களும் எங்கே அவருக்கு கீழே தான் வேலை செய்யணும். இதுதான் திமுக அரசியல். இதை மிக தாமதமாக தெரிந்து கொண்ட மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் தாமதமாக கிளம்பி போன இடம் தான் சிறுத்தை. விடுதலை சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை என்ன நினைக்குதுன்னா 1.25 வருஷம் இருக்கு. அதுவரை அரசியல் செய்ய வேண்டியிருக்கு, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அந்த காரணத்தினால இப்போ வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம். 1.25 வருஷம் கழித்து கூட்டணியை முடிவு செய்து கொள்வோம். இப்போ முடிவு பண்ண வேண்டிய திமுகவை பகைத்து கொண்டு வெளியே போய் அனாதையாக நடுத்தர நாராயணன் நிற்க முடியாது. அப்போ பாதி பேர் திமுகவில் சேர்ந்துருவாங்க. முதலாக ரவிக்குமார் சேர்ந்துருவார். நேராக போய் பொன்முடி கொண்டாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் ஜெயிச்சோடனே. அப்போ இவர்களை வைத்து திருமாவால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால திமுகவோடு இணைந்து கொண்டார். அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நீ போய் விஜயோடு புத்தக விழாத காலத்தில் திருப்பி வந்துரு, அங்கே அப்படியே போயிடாது. இதுதான் இனிமேல் கூடிய விரைவில் பல அரசியல் மைமானங்கள், அரசியல் திருப்பங்கள் எல்லாம் அர்ஜுன் ரெட்டியால் ஏற்படுத்தப்படும். ஏன்னா கம்யூனிஸ்டுகளே கார்பரேட்டாக மாறிட்டாங்க. கோடிகளுக்கு முதல்ல தகர உண்டியல் கொடுக்குவான், இப்போ தகர உண்டியெல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்போ எல்லாமே கார்பரேட்டை காசு வாங்கி கட்சி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மணல் மாஃபியா கொடுக்குறான், லாட்ரி மாஃபியா கொடுக்குறான், மது மாஃபியா கொடுக்குறான். கல்லை ஒழிக்கணும்னு வயலார் ரவியுடைய மச்சான் எம்பி டிசைஸ் புருஷோத்தமங்கிட்ட காசை வாங்கிட்டு 92 வயசில் போய் குமரி ஆனந்த கல்லை ஒழிக்கிறாராம். பாருங்க, குமரி ஆனந்தனுக்கு கல்லை ஒழிக்கிறதுக்கு குடியாத்தத்தில் மருமகன் காலேஜில் ஹாஸ்டலில் சாப்பிட்டு படுத்திருக்கார். 92 வயது முதியவர் குமரி ஆனந்தன் என்ன பண்ணுறாரு? வயலார் ரவி மச்சான் எம்பி புருஷோத்தம எம்பி டிஸ்ட்ரிக்ஸுக்காக சாராய வியாபாரம் பண்ணணும், தங்கப்பாடு சொல்லிட்டாரு, கல்லை ஒழிக்கணும்னு போயிட்டார். ஏன்டா ஒரு சாதிக்காரன் பூரா கல்லு மறை ஏறிட்டு கிடக்கிறான், பதவி ஏறிட்டு கிடக்கிறான். நீ அந்த சமூகத்தில் வந்து அவனுக்கு வாழ்வாதாரம் போச்சு, பணமரம் மட்டும் இருக்குது, எந்த வருமானம் இல்லை. நல்லுசாமி கவுண்டர் தான் நாடார்களுக்கான குரல் எழுப்பிட்டு இருக்க. 3 கோடி பனைமரம் இருக்கு. ஒரு பனைமரத்துக்கு 100 ரூபா வந்தால் கல்லிறக்கம் தொழிலாளி பனைவாரியை யார் வச்சுருக்கா? ஒரு நாராயணன்னு நாடார்கள் தான் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற வேலை யார் செய்கிறான்? வயலார் ரவிக்கிட்டையும் எம்பி டிஸ்ட்ரிக்ட் புருஷோத்தம்கிட்டையும் இருக்கக்கூடிய எல்லா மது மாஃபியாக்கள்கிட்ட பெட்டியை வாங்கிட்டு 92 வயசுல இந்த இனத்தை சொந்த சாதியை காட்டி கொடுக்கிறார். இது அரசியல். அப்போ அர்ஜுன் ரெட்டி செய்வதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. ஐயா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த அரசியல் மேடை, விஜய் வரக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு மேடையை வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டது. இதுக்கு வந்து இப்போ வன்னியரசு அவர்களுடைய தரப்புல இருந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைவர் வந்து மேடையை வந்து புறக்கணிக்கல, அம்பேத்கர் யாருன்னே தெரியாம ஒரு கையில அரசியலமைப்பு சட்டத்தையும் இன்னொரு கையில வந்து கீதையையும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு சமரச பாயாசம் செய்கிறவங்க கூட மேடையை பகிர்ந்துக்க விரும்பல அப்படின்னு தான் சொன்னாரு, புறக்கணிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல செய்தி கொடுத்து 2 பேரும் கலந்துக்கிறதா தானே செய்தி இருந்தது. அப்போ பாயாசம்லாம் தெரியலையா? அப்போ பைபிள் இது கீதை தெரியலையா? அப்போ பைபிள் தெரியலையா? அரசியல்வாதிகள் நாக்கு
வடிவேல் சொல்கிறது தான். 6 மணி வரைக்கும் ஒரு மாதிரி, 6 மணிக்கு மேலே ஒரு மாதிரி, அதுதான். அப்போது இந்த சர்ச்சை 2 மாதமாக சொல்லடிக்கிறதுக்கு முன்பே என்ன பண்ணியிருக்கணும்? கடைசி நிமிடம் டிசம்பர் 6ஆம் தேதி வரை இந்த பத்திரிகை பிரிண்ட் அடிக்க வரைக்கும், பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கிற வரை நீங்கள் திமுகவுக்கு பெரிய ப்ரெஷர் ஏறுது. அனைத்து அரசியல் ஊடகங்களும் இதான் விவாதிக்குது. அன்னைக்கு இதெல்லாம் தெரியலையா? பைபிளும் கீதையும் தெரியலையா? குர்ஆனும் கீதையும் தெரியலையா? யார் அர்ஜுன் ரெட்டி பணம் கொடுக்குறது தெரியலையா? அர்ஜுன் ரெட்டி பணத்தில் தான் விஜயுடைய மாநாடு நடக்குதுன்னு தெரியாதா? எல்லாம் தெரியுமா? மக்கள் என்னைக்கு மலையாளிகளைப் போல சுயமரியாதை உள்ளவனாக மாறுகிறானோ அன்னைக்கு தான் இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈழத்தில் செத்தாலும் சரி, காவிரியில் அழிஞ்சாலும் சரி, செம்மரக்கட்டை கடத்தலுக்காக எந்த ஆந்திராக்காரனும் சாவறதில்லை. தமிழன் தான் ஆயிரக்கணக்கான பேர் சிறையில் கிடக்கிறான். சந்தேகப்பட்டவங்களாம் சுட்டுக் கொள்கிறான். ஆந்திராவில், கர்நாடகாவில் ராமாபுரம் காவல் நிலையத்தில் தமிழச்சிகள் பல 100 பேரை காவல்துறையை பூட்டி வச்சு கற்பழிக்கிறான். வீரப்பன் போய் தரமட்டமாக்குறான். எந்த கட்சிக்கும் தெம்பும் திராணியும் இல்லை. மணல் கரிகாலம் ஊற்றுல படுத்து கிடக்கிறாங்க எல்லாம். இதுதான் தமிழ்நாடு அரசியல். கட்சி பேதமின்றி மணல் கரிகாலம் ஊற்றுல படுத்து கிடக்கிறாங்க. இவர்களெல்லாம் மலிவான அரசியல்வாதிகள் என்பதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது. விசிகாவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் வந்து விசிகாவிலிருந்து வெளியேறி தாவேகால இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ உழவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? ஏன்னா அவர் ஒரு பெரிய வியாபாரி, கார்பரேட். இங்கே 4% ஓட்டு தான் இருக்குது. அங்கே இப்போ 10% முதல் 15% வரை அங்கே வாக்கு வங்கி இருக்கிறதாக மக்கள் நம்புகிறாங்க. எங்கே 10லேருந்து 15 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க விஜய்கிட்ட. ஐயா, இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட அவங்க சந்திக்கல. 10-15% இருப்பதற்கான டிமாண்ட் உருவாயிருச்சு. டிமாண்டு அவர் வாக்கு வங்கி அதாவது நிரூபிக்கலைன்னா கூட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா 8% இருந்த சீமான் கூட பேசிகிட்டு இருந்த அதிமுக சீமானை இப்போ கழட்டி விட்டுருச்சு. கழட்டி விட்டு யாரோட பேச ஆரம்பிச்சிருச்சு? விஜயோட. அப்போ 8% மேலே இருக்கிறது தானே அனுபவம் வாய்ந்த எடப்பாடி முதலமைச்சராக இருந்தவர் நம்புறாரு. அப்போ அதில் உண்மை இல்லாமல் இருக்குமா? இல்லை உண்மையாக கூட இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டிமாண்ட் அவருக்கு அதிகமாக இருக்கு. டிமாண்டு அதிகமாக இருக்கு. அப்போ அந்த டிமாண்டை அறுவடை செய்யணும்ல. அறுவடை செய்வதற்கு யாரால முடியும்? விஜய் எப்படி ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும்? கார்பரேட்டுகளால் தான் கட்டுப்படுத்த முடியும். இந்த கார்பரேட் யாரு? அர்ஜுன் ரெட்டி. அவரால் விஜயை கட்டுப்படுத்த ஒரு 10 படத்துக்கு மொத்தம் அட்வான்ஸ் தரேன்னா வாங்காம போயிடுவாரு. அவர் தான் இனிமேல் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இனிமேல் நடிகா 10 படத்துக்கு அட்வான்ஸ் 150 கோடி இந்த 1500 கோடி தர நடி. நடிக்கிறதோடு மட்டும் வச்சு கட்சியை நான் பார்த்துக்கிறேன். ஏன் இப்போ எடப்பாடி சசிகலாட்டு வந்து கட்சியை ஏலம் எடுக்கலையா? அதிமுகவை ஏலம் தான் எடுத்தார். அதை ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற காலத்தில் ஜெயலலிதாவிட்டியே இப்போ இருக்கிற கண்ணப்பை ஏலம் கட்டார. ஆமாம், நீங்கள் ஓய்வு எடுங்கம்மா, உங்களுக்கு ஒரு 5000 கோடி கொடுத்துட்றேன், நான் கடைசியில் பார்த்துக்கிறேன். ஜெயலலிதா 5 கோடி கேட்டால் அப்போ 10 கோடி கொடுத்து கொடுப்பார். இபி, பிடபிள்யூ, ஹைவேஸ் எல்லாம் வச்சுருந்தார். 91-96 ஜெயலலிதா பீரியடில் யார் இப்போ இருக்கிற ராஜ கண்ணப்பன். இப்படிலாம் அரசியல் நம்ம பார்த்தோமே. பார்க்காத அரசியலே இல்லையே தமிழ்நாட்டில். எல்லா கலிசடை அரசியல்களும் மக்கள் தான்மா பார்க்காம இருக்கான். கேரளா மலையாளி பார்க்குறான், தமிழ்நாட்டில் எவனுமே பார்க்கறதில்ல. தெருவோரத்துக்களை பிச்சைக்காரன் எவனும் படுத்து கிடக்கிறது இல்லை. மலையாளி எந்த பிச்சைக்காரையும் பார்க்க முடியறதில்லை. தமிழன் தான் இந்தியா பூரா பிச்சைக்காரனா தெருவில் படுத்து கிடக்கிற மனிதர்களாக இந்த திராவிட இயக்கம் மாற்றி வச்சிருக்கு. அதனால் அர்ஜுன் ரெட்டி தான் இப்போ கிரிக்கெட்டுக்கான பவுலர். அவர் தான் யார் ஜெயிச்சா யார் தோக்குறா பவுலர் தானே. அது அம்பையர் இப்போ யாருன்னு கேட்டால் அர்ஜுன் ரெட்டி தான். யார் ஜெயிப்பா யார் தோப்பா, பால் எப்போ அடிச்சா, எப்போ அவுட் ஆச்சு, எப்போ அது பிடிச்சில் பட்டுது, எல்லாம் முடிவு பண்ணுறது யார்? தமிழ்நாட்டு அரசியல் அம்பையர் யார்? அர்ஜுன் ரெட்டி. வரும்போதே பொட்டியோடு வர்றார். பல கோடி இப்போ பொட்டி வச்சுருக்கார். அப்போது அதை பார்த்து எல்லா கட்சிகளும் அங்கே நிற்குது. இப்போது விஜய் அவர்களுக்கு டிமாண்ட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுத்தவங்களையும் வந்து
வீட்டுக்கு பனையூருக்கு கூப்பிட்டு தான் வந்து அங்கே வச்சு தான் சாப்பாடு விருந்து எல்லாமே கொடுத்தாரு. இப்போ அதுக்கப்புறமும் கூட நிவாரணப் பொருட்கள் வழங்கும் போதுமே கூட வந்து அவங்கள பனையூருக்கார வச்சு தான் கொடுத்தாரு. மக்களுக்காக களத்தில் போய் நிற்காம இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எப்படி டிமாண்டு 10% 15% ஓட்டு வந்து கிடைக்கும்? மக்களுக்காக களத்தில் போய் இறங்கி வேலை செஞ்சால் தானே ஓட்டு வரும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா களத்துக்கெல்லாம் போனதில்லை. ஜெயலலிதா களத்துக்கெல்லாம் போனதே இல்லை. ஜெயலலிதா பால்காணி பாப்பான்னு சொல்லுவான். பால்காணிலிருந்து அந்த அம்மா கையை காமிக்கும். ஏன் பலமுறை முதலமைச்சர் அந்த அம்மா நாய் செத்து போனதுக்கு டெல்லியில் நடந்த முதலமைச்சர் மாநாட்டில் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நாய் செத்து போனதுக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் வரலையா? கும்பகோணத்தில் போய் கும்பி அடித்து நசுக்கி 200 பேர் செத்து போலியா? ஈழத்தில் யுத்தம் யாரே சட்டம் நடந்தால் சாவத்தாயே செய்வான் சொல்லலையா? இப்படி அந்த அம்மா எல்லாமே முரண்பாடாக தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அரசியல் புரிதல் அதிகமாக இருந்ததில்ல. விஜய் வந்து ஜெயலலிதா அவர்கள் அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறவர்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, ஜெயலலிதா அரசியலுக்கு வரும்போது விஜய் மாதிரி தான் இருந்தது. அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் காலத்தில் 80 வருது அந்த அம்மா. அப்போ அந்த அம்மா ஒரு வேட்டி கட்டாத விஜய், வடக்கையும் தெரியாது தெற்கையும் தெரியாது. நீங்கள் அரசியல் எங்கே போயிருக்குன்னா கோடம்பாக்கத்தில் போய் நிற்கிது. அப்போ கோடம்பாக்கத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழக அரசியலை தீர்மானிக்கிறார்கள். இந்த கோடம்பாக்கம் தான் இந்திய அரசியலை தீர்மானித்தது. இந்திரா காந்தியை இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரதமராக காப்பாற்றி இந்திய அரசியலிருந்து அகற்றப்படாமல் காப்பாற்றியது இதே கோடம்பாக்கத்து கதை வசனகர்த்தா கருணாநிதி தான். வாஜ்பாயை தூக்கி வீசியதான் இந்த ஜெயலலிதா கோடம்பாக்கத்து குத்தாட்டத்து நடிகை தான். பழைய குத்தாட்ட நடிகை தான் அந்த அம்மா. திருச்சியில் போய் ரெக்கார்ட் டான்ஸ்லாம் ஆடி இருக்கு. மூப்பனார் தம்பி கல்யாணத்துல இந்த அம்மா இரவு ரெக்கார்ட் டான்ஸ் தான். இருந்தாலும் முதல்வருக்கான வாழ்க்கை இப்படிதான் இருந்துன்னு சொல்ல வரேன். நான் அதை மலிவா சொல்லலை. முதல்வருக்கு வருவதற்கு முன்பு விஜய் மாதிரி தான் இருந்தது இந்த அம்மா சொல்ல வரேன். விஜய் என்ன எடுத்துடையமா பனையூர் பங்களாவை கட்டிட்டாரு, ரோட் சைஸ் காராக வாங்கிட்டாரு. எப்படி இருந்தார்? அவங்க அப்பா எப்படி இருந்தார்? உதவி இயக்குனர். அவங்க அம்மா ஒரு பாடகி. அவர் படித்த பள்ளிக்கூடம் என்ன இருக்கு? பிறக்கும் போதே எல்லாமே பில்கேட்ஸ் மாதிரியாக பிறக்கிறாங்க. பில்கேட்ஸே சாதாரணமாக பேப்பர் வாங்க வழி இல்லாமல் வந்தவர் தான். அதனால் இதெல்லாம் அவருடைய கடந்த கால வாழ்க்கை நான் நினைவுபடுத்துகிறேன். என் கருணாநிதி என்ன சொல்கிறாங்க? ரயிலில் ஏறி தான் வந்தார், டிக்கெட் வாங்காமல் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆசியாவுடைய முதல் பெரும் கோடீஸ்வரன். அதனால் இவர்களையெல்லாம் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஆக்குவது இது அரசியல் தான். இந்த அரசியலை தான் அம்பையராக இருந்து அர்ஜுன் ரெட்டி விளையாடி கொண்டு இருக்கிறார். கருணாநிதி இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. இந்த பிளே கிரவுண்டில் இப்போ பெட்டிகளோடு முதுகில் பண பையோடு அம்பையர் நிற்கிறார். அம்பையர் எப்பவுமே வெறும் கையோடு நிற்பார். இப்போ அரசியல் அம்பையரான அர்ஜுன் ரெட்டி பண பையோடு நிற்கிறார் கிரவுண்டில். இதுதான் அத்தனை பேருடைய கண்களும் மொய்க்கிற இடம் அந்த பண பைகள் தான். அர்ஜுன் ரெட்டி மீது தான் அத்தனை கண்களும் மொய்க்குது. ஏன்னா அங்கிருந்து அது டிஸ்பியூட் ஆகுது. அப்போ எல்லா கட்சிகளுமே அவரை சார்ந்துதான் இருக்குன்னு சொல்றீங்க. திமுக எப்படி ஜெயிச்சது? அந்த ஐபேக் நிறுவனம் யாரை நம்பி இருந்தது? திமுக நம்பி இருக்கு இல்லையா? அப்புறம் இப்போ எது விஜய்க்கு மாநாடு செலவு, சிறுத்தைக்கு துணை பொதுச் செயலாளர், இப்போ எங்கே போய் சேர்ந்திருக்காரு? எடப்பாடிக்கு. அப்போது இதை ஒட்டித்தான் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் இருக்கு. திமுக நம்பி அத்தனை கூட்டணி கட்சிவான், அண்ணா திமுக நம்பி அத்தனை கூட்டணி கட்சிகளும். அப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பூரா யார் ஹார்லிக்ஸ் கொடுத்துருப்பா? பூஸ்ட் யார் கொடுத்துருப்பா? அர்ஜுன் ரெட்டி. இப்போ அண்ணா திமுகவுக்கு வந்தால் அத்தனை பூஸ்ட், ஹார்லிக்ஸு, போன்வீட்டா எல்லாம் கொடுக்குறது யார்? அர்ஜுன் ரெட்டி. ரெட்டி வீசுகிற ரொட்டி துண்டுக்காக தான் தமிழ்நாடு அரசியலை காத்து கிடக்கு. கள்ளலாட்டி பணத்தை காத்து கிடக்கிற அரசியலாக தமிழ்நாடுடைய திராவிட இயக்கங்கள், திராவிட மாடலை தூக்கி பிடிப்பதற்கு மதிவதனை தூக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்கு. வீரமணி 92 வயசு ஆகி போச்சு. திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்க ஆளே இல்லை. பழனியிலிருந்து வந்த மதிவதனி தான் அந்த பொண்ணு தான் சேது மக வீரமணி விட்டு வெகுகால வீரமணி வெளியே விட்டார். யார்? அவங்க அப்பா. மக வீரமணி தூக்கி பிடிக்குது, திராவிடத்தை தூக்கி பிடிக்குது, திராவிட மாடலை தூக்கி பிடிக்குது. அப்போ எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் யார் இருக்கா? திராவிட மாடல் இருக்கு. அந்த பக்கம் மதிவதனி தூக்கி பிடிக்குது, இந்த பக்கம் அர்ஜுன் ரெட்டி தூக்கி பிடிக்கிறாரு. ஐபேக் யாருக்கு வேலை செஞ்சது?
திமுக தான் வேலை செய்யுது. இப்போ அது சிறுத்தைக்கு வேலை செய்ய போகுது, செஞ்சது. விஜய்க்கு வேலை செய்யுது, இப்போ எடப்பாடிக்கு வேலை செய்யுது. அப்போ 2026 அதிமுக, விசிக, தாவேகா இந்த கூட்டணிகள்லாம் அமையும் கண்டிப்பாக. 100% அமையும். இதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போ திமுக 2026 பலவீனமாகுமா? விசிக அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமா விசிக வந்துடும். விஜய் சேர்ந்துருவார், திருமுருகன் வேல்முருகன் சேர்ந்துருவார். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மத்தியத்தில் இப்போவே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அது எடப்பாடி பிஜேபியோடு சேராமல் நிற்பதின் மூலம் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி எடப்பாடி பக்கம் நகர்வதற்கான சமிக்கைகளும் தெரிய ஆரம்பித்து விட்டது. அப்போது எடப்பாடி போன முறை பிஜேபியோடு சேர்ந்து இழந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 3% தான். இந்த 3%-ஐ திமுக பல 3% இழக்கப் போகுது. பல 3% எடப்பாடி அர்ஜுன் ரெட்டி மூலம், விஜய் மூலம், சிறுத்தை மூலம், வேல்முருகன் மூலம், முஸ்லீம்கள் மூலம், கிறிஸ்தவர்கள் மூலம், தலித்துகள் மூலம் எத்தனை 3% எடப்பாடிக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் தேர்தல் முடிவை பாருங்கள். இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உறுதிப்படுத்திட்டீங்க. இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் அதில் ஆதவ அர்ஜுன் விசிக துணை பொதுச் செயலாளராக இருப்பாரா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அது தாவேகாலையோ இல்லை அதிமுகலையோ அங்கே ஏதாவது பொறுப்பில் இருப்பாரா? முதலாளி எங்கே லாபம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் இருப்பார். சரியான கேள்வி. என்னென்னா விசிகாவிலேருந்து தாவேகா போய் தாவேகாவிலேருந்து அதிமுக போவதற்கும் 100% வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.